ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ்சி லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிபிஎம்எஸில் இருக்க ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இஆர் மாடல் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிபிஎம்எஸில் பார்ட் 1லேருந்து டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு வரேன். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபிஎம்எஸில் டேட்டா எல்லாமே இன்டெகிரேட்டடாக இருக்கும். அப்படின்னா ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணால் அது கூடவே நிறைய டேட்டா அஃபெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் இன்டெகிரிட்டி. ஸோ அந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். டிபிஎம்எஸில் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ண 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆசிட் அப்படின்னா ஏன்னா அட்டாமிசிட்டி, சினா கன்சிஸ்டன்சி, ஐனா ஐசோலேஷன் அண்ட் டினா டியூரபிலிட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டிரான்சாக்ஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ண யூஸ் ஆகுது. டிரான்சாக்ஷன்னா இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த மாதிரி டேட்டா டிரான்சாக்ஷன் ஆகும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் அட்டாமிசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அட்டாமிசிட்டினா ஒரு டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும், இல்லைனா டிரான்சாக்ஷனே நடக்காமல் இருக்கணும். பார்ஷியலாக கம்ப்ளீட் ஆகக்கூடாது. அதாவது பாதியிலே டிரான்சாக்ஷன் எப்போதும் ஸ்டாப் ஆகவே கூடாது. அதுதான் அட்டாமிசிட்டி. எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏ அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, பி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏ அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 100 இருக்குது, பி அக்கௌண்ட்லேயும் 100 இருக்குது. இப்போது ஏ அக்கௌண்ட்லேருந்து 20 rupees அக்கௌண்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது ஏ அக்கௌண்ட்டில் 20 rupees கம்மியாகிரும். அப்புறம் அக்கௌண்ட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடியே டிரான்சாக்ஷன் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா பி அக்கௌண்ட்டில் 20 rupees ஆட் ஆகியிருக்காது. இப்போது ஏ அக்கௌண்ட்டில் மணி எடுத்தாச்சு, ஆனால் பி அக்கௌண்ட்டுக்கு மணி போகலை. இது நான் அட்டாமிக் டிரான்சாக்ஷன். இதுவே கம்ப்ளீட்டாக டிரான்சாக்ஷன் நடந்துருந்துச்சுன்னா அது அட்டாமிக் டிரான்சாக்ஷன். அப்போது எந்த லாஸும் ஆகியிருக்காது. இதுதான் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், இல்லைன்னா டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்கணும். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி பற்றி பார்ப்போம். கன்சிஸ்டன்சினா எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் வேல்யூஸ் கரெக்டாக இருக்கிறது. எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்தாலும் எப்போதுமே வேல்யூஸ் கரெக்டாக இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா எப்போதுமே கரெக்டாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது ஏபிசி அப்படின்னு 3 அக்கௌண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏல 100 இருக்குது, பியில் 50 இருக்குது, சியில் 20 இருக்குது. இப்போது ஏ அக்கௌண்ட்லேருந்து பி அக்கௌண்ட்டுக்கு 20 rupees ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறமா சி அக்கௌண்ட்டுக்கு 20 rupees ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது ஃபஸ்ட் ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஏல பேலன்ஸ் 80 rupees இருக்கும். இப்போது ஏலேருந்து சிக்கு 20 rupees ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ ஏல பேலன்ஸ் 60 rupees இருக்கும். இதில் 2 டிரான்சாக்ஷன்ஸ் ஏலேருந்து நடந்தாலும் அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு போகும்போது ஏல இருக்க மணி கரெக்டாக இருந்துச்சு. அந்த கரெக்ட்னஸ் தான் கன்சிஸ்டன்சி. அதாவது எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்தாலும் எப்போதுமே டேட்டா கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் கன்சிஸ்டன்சி. அண்ட் அடுத்து ஐசோலேஷன் பற்றி பார்ப்போம். ஐசோலேஷன்னா ஒரே நேரத்தில் நிறைய டிரான்சாக்ஷன் நடந்தாலும் மற்ற டிரான்சாக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஐசோலேஷன். இதுக்கும் போன தடவை பார்த்த எக்ஸாம்பிளை எடுத்துப்போம். இங்கே 2 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகி மெமரியில் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு. ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் 1 நடந்து அதில் எவ்வளோ அமௌண்ட் போகிருக்கோ அது போக மிச்ச பேலன்ஸில் தான் சி அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு ஏலேருந்து போகுது. அதாவது பிக்கு அனுப்பிட்டு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை கமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏலேருந்து சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் டிரான்சாக்ஷன் நடந்தாலும் மற்ற டிரான்சாக்ஷனை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஐசோலேஷன். அடுத்து டியூரபிலிட்டி பற்றி பார்ப்போம். டியூரபிலிட்டினா டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் டேட்டா பேஸில் பெர்மனண்ட்டாக ஸ்டோர் ஆகிறது தான் டியூரபிலிட்டி. சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் கிராஷ் ஆனாலும் டேட்டா பேஸில் இருக்க டேட்டா சேஃபாக இருக்கும். அதுதான் டியூரபிலிட்டி. ஸோ ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக கமிட் பண்ணிடணும். கமிட் பண்ணிட்டா சேஞ்சஸ்லாம் பர்மனெண்ட் ஆகிடும். சேஞ்சஸ் பர்மனெண்ட் ஆகிடுச்சுன்னா அது டேட்டா பேஸ்லேயே இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆனாலும் கிராஷ் ஆனாலும் டேட்டா பேஸில் இருக்க டேட்டா சேஃபாக இருக்கும். ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னால் இதுதான். ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் டேட்டாவோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து இஆர் மாடல் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.
இஆர் மாடல்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இதை ஹை லெவல் மாடல்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா டேட்டா மாடல்ஸ் அப்புறம் அதுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகுது. இஆர் மாடல் டேட்டா பேஸோட கான்செப்சுவல் டிசைனை ரெப்ரசன்ட் பண்ணும். இஆர் மாடலை டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணால் அது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் நார்மலாக ஒரு இஆர் டயக்ராம். இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு என்டிட்டி, அப்புறம் அது கூட கனெக்ட் ஆகியிருக்க நேம், அட்ரஸ், ஐடி, ஏஜ், இது எல்லாமே அதோட ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே என்டிட்டி கூட கனெக்ட் ஆகியிருக்கு. ஏன்னா என்டிட்டிக்கும் அந்த ஆட்ரிபியூட்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ண தான் நடுவில் லைன் இருக்குது. இப்போது இஆர் மாடலோட காம்போனன்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இஆர் மாடலில் என்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குன்னா, என்டிட்டியில் வீக் என்டிட்டி அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. அப்புறம் ஆட்ரிபியூட்ஸில் கீ ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், டெரைவ்டு ஆட்ரிபியூட்னு 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் 1 to 1, 1 to many, many to 1, many to many அப்படின்னு 4 ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லா காம்போனன்ட்ஸ் பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்டிட்டி பற்றி பார்ப்போம். என்டிட்டி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக கூட இருக்கலாம். இஆர் டயக்ராமில் என்டிட்டியை ரெக்டாங்கிள் பாக்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே என்டிட்டிஸ், அது ரெக்டாங்கிள் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 2 என்டிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை டைமண்ட் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் என்டிட்டி. ஒரு என்டிட்டி இன்னொரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுதான் வீக் என்டிட்டி. வீக் என்டிட்டிக்குன்னு தனியாக ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்காது. வீக் என்டிட்டியை டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. வீக் என்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, பில்டிங் இருந்தால் தான் அப்பார்ட்மெண்ட் இருக்க முடியும். இங்கே பில்டிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் என்டிட்டி, ஆனால் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வீக் என்டிட்டி. அடுத்து ஆட்ரிபியூட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆட்ரிபியூட்னாலே தெரிஞ்சது தான், ஒரு என்டிட்டியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு என்டிட்டி. ஸ்டூடெண்ட்டோட நேம், ஐடி, ஏஜ், ஃபோன் நம்பர், இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எக்லிப்ஸ் ஷேப்பில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆட்ரிபியூட்டில் கீ ஆட்ரிபியூட், காம்போசிட் ஆட்ரிபியூட், மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட், டிரைவ்டு ஆட்ரிபியூட்னு 4 இருக்குது. ஒன்று ஒன்றா இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் கீ ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு ஒரு என்டிட்டியோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸை தான் கீ ஆட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ப்ரைமரி கீயை தான் சொல்கிறாங்க. ப்ரைமரி கீனா என்னென்னா, டேபிளில் இருக்க ரோஸை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்க்கு ரெஜிஸ்டர் நம்பர் மாதிரி, எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி நம்பர் மாதிரி எல்லாருக்குமே யூனிக்காக தான் இருக்கும். கீ ஆட்ரிபியூட்டையும் எக்லிப்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதோட ஆட்ரிபியூட்க்கு கீழே ஒரு லைன் இருக்கணும், இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி. அடுத்து காம்போசிட் ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் காம்போசிட் ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிள் நேம் அப்படின்றது ஒரு ஆட்ரிபியூட் தான். இந்த ஆட்ரிபியூட்டில் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு 3 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஒரு ஆட்ரிபியூட்குள்ளே இருந்தால் அதுதான் காம்போசிட் ஆட்ரிபியூட். காம்போசிட் ஆட்ரிபியூட்டையும் எக்லிப்ஸ் ஷேப்பில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த ஷேப் வந்துட்டு மெயின் ஆட்ரிபியூட் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் 3மே நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இது மாதிரி. அடுத்து மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்னா அந்த ஆட்ரிபியூட்க்கு நிறைய வேல்யூஸ் செட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு நம்பர் தான் இல்லாமல் நிறைய நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறது தான் மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட்டை டபுள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து டெரைவ்டு ஆட்ரிபியூட் பற்றி பார்ப்போம். ஒரு ஆட்ரிபியூட்லேருந்து இன்னொரு ஆட்ரிபியூட்டை கொண்டு வர முடிஞ்சால் அந்த டெரைவ் பண்ண ஆட்ரிபியூட் தான் டெரைவ்டு ஆட்ரிபியூட். எக்ஸாம்பிளுக்கு டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஆட்ரிபியூட்லேருந்து ஏஜ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை டெரைவ் பண்ணலாம். இதில் ஏஜ் அப்படின்றது தான் டெரைவ்டு ஆட்ரிபியூட். ஏன்னா ஏஜ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இந்த டெரைவ்டு ஆட்ரிபியூட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா டேஷ்ட் எக்லிப்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ நார்மல் ரெக்டாங்கிள் பாக்ஸ்னால் என்டிட்டி, டைமண்ட் சிம்பிள்னா ரிலேஷன்ஷிப், எக்லிப்ஸ் ஷேப்னா ஆட்ரிபியூட், டபுள் ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருந்துச்சுன்னா அது வீக் என்டிட்டி, டபுள் எக்லிப்ஸாக இருந்தால் அது மல்டி வேல்யூட் ஆட்ரிபியூட். இதுவே எக்லிப்ஸ்லேயே கீழே
அண்டர்லைன் இருந்தால் அது கீ அட்ரிபியூட். அப்புறம் ஒரு எக்லிப்ஸ் கூட நிறைய எக்லிப்ஸ் கனெக்டாக இருந்தால் அது காம்போசிட் அட்ரிபியூட். ஸோ என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பார்ப்போம். ரிலேஷன்ஷிப் என்டிட்டிஸ்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸை டைமண்ட் ஆர் ரோம்போ ஷேப் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போது ரிலேஷன்ஷிப்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் டைப்ஸோட நேமை வச்சே அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1-to-1 ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். ஒரு என்டிட்டி ஒரே ஒரு என்டிட்டி கூட ரிலேட் ஆகியிருந்துச்சுன்னா அதுதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேல் கூட மேரேஜ் ஆகிறது. அடுத்து 1-to-many ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். ஒரு என்டிட்டி நிறையா என்டிட்டிஸ் கூட ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் 1-to-many ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், ஒரு சயின்டிஸ்ட் நிறையா இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஒரு சயின்டிஸ்ட் 1, நிறையா இன்வென்ஷன்ஸ் அப்படிங்கிறது மெனி. ஒரு சயின்டிஸ்ட் நிறையா இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அடுத்து many-to-one ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். நிறைய என்டிட்டி ஒரே ஒரு என்டிட்டி கூட ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் many-to-one ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு கோர்ஸில் என்ரோல் ஆகியிருக்கிறது. இங்கே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெனி, ஒரே ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது 1, many-to-one ரிலேஷன்ஷிப். அடுத்து many-to-many ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். நிறைய என்டிட்டிஸ் அதே மாதிரி நிறைய என்டிட்டிஸ் கூட ரிலேட் ஆகிருந்துச்சுன்னா அதுதான் many-to-many ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், நிறைய எம்ப்ளாயீஸ் நிறைய ப்ராஜெக்டில் அசைன் ஆகியிருக்கிறது. நிறைய எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது மெனி, அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதும் மெனி தான். நிறைய எம்ப்ளாயீஸ் நிறைய ப்ராஜெக்டில் அசைன் ஆகியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண சில நொட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த நொட்டேஷன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். சிங்கிள் லைனாக இருந்தால் அது 1-to-1. லைனில் ஒரு சைடில் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன், அப்புறம் இன்னொரு சைடில் 3 லைன்ஸ் பிரிகிற மாதிரி இருந்தால் அது 1-to-many ரிலேஷன்ஷிப். இதுவே லைனில் ஒரு சைடில் 3 லைன்ஸ் இன்னொரு சைடில் லைன் மட்டும் இருந்தால் அது many-to-one ரிலேஷன்ஷிப். இதுவே லைனில் ஒரு சைட் 3 லைன்ஸ் அது கூடவே சிங்கிள் வெர்டிக்கல் லைன் இருந்தால், அதாவது 3 லைன்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே சிங்கிள் வெர்டிக்கல் லைன் இருக்குது, இது 1 or more அப்படிங்கிறத மீன் பண்ணும். அப்புறம் லைனில் ஒரே சைட் 2 வெர்டிக்கல் லைன் இருந்தால் அது 1 and only 1 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது. லைனில் 0 with வெர்டிக்கல் லைன் இருந்தால் அது 0 or 1 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணும். 0 or 1 அப்படிங்கிறது. அண்ட் ஒரு லைனில் 3 லைன்ஸ் வித் அதுக்கு பக்கத்துலேயே 0 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது 0 or many அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம், ER மாடல் பற்றி பார்த்தோம், ER மாடலில் இருக்க காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம், என்டிட்டி இதோட ஆட்ரிபியூட்ஸில் இருக்க கீ அட்ரிபியூட், காம்போசிட் அட்ரிபியூட், மல்டி வேல்யூட் அட்ரிபியூட், அப்புறம் டெரைவ்ட் அட்ரிபியூட், இதை பற்றிலாம் பார்த்தோம். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் 1-to-one ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், many-to-one ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன்ஷிப்ஸ், இதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் ஆகிற நோட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்னா CS லேர்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.